இன்னைக்கு நாம ரொம்பவே ஹெல்த்தியா அதே சமயம் ரொம்பவே சிம்பிளா பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு திணை அரிசி வச்சு ரொம்பவே சாஃப்டா ஸ்பாஞ்சினஸா இருக்கக்கூடிய இட்லி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். திணை அரிசியில் அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நம்மளுக்கு பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகட்டும், உடம்புல இம்யூனிட்டியை மேம்படுத்துறதுக்காகட்டும், அப்புறமா கால்சியம், நார்ச்சத்து, பீட்டா கரோட்டின் இந்த மாதிரி அதிகமான சத்துக்கள் இருக்குது. உடம்புக்கு தேவையான முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நார்மல் இட்லியை சாப்பிட்றது காட்டிலும் இந்த மாதிரி மில்லட்ஸ் வச்சு நீங்கள் இட்லி சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. முக்கியமாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எதுக்கு வேணால் இது செஞ்சு கொடுக்கலாம். இப்போது இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் சரியாக 1 கப் அளவுக்கு நான் திணை அரிசி எடுத்திருக்கேன். இது சின்னதாக நல்ல மணிமணியாக இருக்கும். 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே 3 கப் அளவுக்கு இட்லி அரிசி நம்ம சேர்க்கணும். இட்லி அரிசி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் குண்டரிசி ரேஷனில் கிடைக்கிது அப்படின்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு உளுந்து நம்ம சேர்க்குறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது இவ்வளோ ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இன்னொரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி. மாவு ஜவ்வரிசியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லது. நான் நைலான் ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறத சேர்த்துக்கலாம். பட் மாவு ஜவ்வரிசி நம்ம எடுத்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது இது ரெண்டுத்தையுமே தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்ம ஒரு 3லேருந்து 4 தண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கணும். திணையில் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் அதிகமாகவே அழுக்கு, தூசி எல்லாமே இருக்கும். அதனால் நல்லா இந்த மாதிரி கை வச்சு மிக்ஸ் பண்ணி நல்லா கழுவி எடுத்து சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா இதில் தண்ணி விட்டு இதை ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். இப்போ இது ஊறட்டும். 5 மணி நேரம் கழித்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஊற வச்ச அந்த அரிசி, உளுந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக நல்லா ஊறி வந்துருச்சு. அதே சமயம் ஜவ்வரிசியும் பாருங்கள் கொஞ்சம் நல்லா ஊறிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஜவ்வரிசியை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா இந்த ஜவ்வரிசி அரைப்படுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நைலான் ஜவ்வரிசி அப்படிங்கிற பட்சத்தில் அதிகமாகவே டைம் எடுக்கும். நம்ம கிரைண்டரில் போட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. மிக்சி ஜாரில் அரைக்கும்போது கொஞ்சம் அங்கங்கே அரைப்படாமல் தான் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்ல பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்ல பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப தண்ணி விட வேண்டாம். இட்லி மாவுக்கு நம்ம எந்த மாதிரி மாவு அரைப்போமோ அதே பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒவ்வொரு பேட்சாக இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நம்ம சேர்த்துருக்க மாவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். நெக்ஸ்ட் டேவும் வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ மாவு ரெடி பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாகவே நம்ம ஃபர்மெண்ட் ஆக விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது நெக்ஸ்ட் டே எடுத்து நம்ம ரொம்ப போட்டு கிளற வேண்டாம். அதுக்காக தான். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த இட்லியும். அதே சமயம் இட்லி பேட்டரும் பாருங்கள் நல்ல நுரையாக நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இது நீங்கள் ஒரு 5 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வந்துடும். இப்போ ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துகிட்டு இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இட்லி மாவு ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஆவியில் வேக வைக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமாவே நம்ம உள்ளே இட்லி தட்டை வச்சிடலாம். அப்போ தான் இந்த இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா இட்லி தட்டை நான் உள்ளே வச்சுட்டேன். வச்சுட்டு மூடி போட்டு இது வேகிறதுக்குன்னு டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான். மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம். அதுக்கு மேலே வேக விட வேண்டாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துட்டுருக்கட்டும். இப்போ பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லி சூப்பராக வந்துருச்சு. இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு ஈஸியாகவே நம்ம எடுத்துடலாம். நல்ல சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இந்த இட்லி. இது உடம்புக்கு அவ்வளோத்துக்கு நல்லது. இதோட கலர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒயிட்டாக இருக்காது. லேசான ஒரு எல்லோயிஷ் கலரில் தான் இருக்கும். நம்ம திணையெல்லாம் சேர்த்துருக்கனால இப்போ அவ்வளோதான். நம்மளுக்கு நல்ல ஸ்பாஞ்சியான நல்ல டேஸ்டியான இட்லி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல பஞ்சு போல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா
மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.